கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் நீதிமொழிகள் 21வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனத்தை வாசிக்கிறேன். சண்டைக்காரியோடு ஒரு பெரிய வீட்டில் குடியிருப்பதை பார்க்கிலும் வீட்டின் மேல் ஒரு மூலையில் தங்கி இருப்பது நலம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு நிறைய பேருடைய குடும்பம் போர்க்களத்தை மாதிரி இருக்குதுங்க. போர்க்களத்தில் தான் எந்த குண்டு எப்போ வெடிக்கும்னு தெரியாது, யார் எந்த நேரத்தில் அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேரோட வாழ்க்கையும் நிறைய பேருடைய மனைவியோடைய வாழ்க்கை போர்க்களம் மாதிரி இருக்குது. நிறைய கணவனுடைய வாழ்க்கை போர்க்களம் மாதிரி இருக்குது. நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை போர்க்களம் மாதிரி இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு சண்டை எப்போ பார்த்தாலும் மூஞ்சுக்கு மூஞ்சி பார்த்தா சண்டை. நீ எனக்கு அதை செய்யலை, நான் உனக்கு இதை செய்யலை, நீ எனக்கு அதை வாங்கி தரலை, நீ என்னை இங்கே கூட்டிட்டு போகலைன்னு சண்டை 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 சண்டையிலேயே வாழ்க்கை முடிஞ்சிரும் போல இருக்குது. ஆனால் இன்னைக்கு போர்க்களம் மாதிரி இருக்கிற வாழ்க்கையில் உன் யுத்தங்களை தேவன் ஓய பண்ணுவாராக. ஷபரபலபா. கணவனுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற அந்த எரிச்சலின் ஆவி வெளியேறி போவதாக. மனைவிக்குள்ள இருக்கிற அந்த சந்தேகத்தின் ஆவி வெளியேறி போவதாக. பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா விதமான டிஸ்டர்பன்ஸ் வெளியேறட்டும். இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் போர்க்களமாக இருக்குது வாழ்க்கை. கணவன் வேறொரு பெண்ணோடு தவறான தொடர்பில் இருக்கிறான். மனைவி புருஷனை எந்த விதத்திலையும் மதிக்கிறது இல்லை. பிள்ளைகளோ உலக பிரகாரமான வாழ்க்கையில் வாழ்கிறாங்க. குடும்பம் போர்க்களமாக இருக்குது, செதஞ்சு போய் இருக்குது. ஆண்டவரே, இன்னைக்கு மனைவி கணவனுக்காக போராடுகிறதும், இல்லாட்டி கணவன் மனைவிக்காக போராடுகிறதும், இல்லை கணவனும் மனைவியும் சேர்ந்து தன் பிள்ளைகளுக்காக போராடுகிறதுமே வாழ்க்கையாக இருக்குது. என்ன போராட்டத்தை அனுபவிக்கிறோம் ஒவ்வொரு நாளும். பிரதர், நரகத்தில் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரதர், ஜெயிலுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரதர், பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரதர், செத்து போயிடலான்னு நினைக்கிறேன்னு சொல்கிறாங்க. போர்க்களம் போல இருக்கிற வாழ்க்கை. இன்னைக்கு அப்படி யாராவது இருந்தீங்கன்னா ஆண்டவர் அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவாராக. ஷபரபலா. அந்த யுத்தங்களை ஓய பண்ணுவாராக. கணவன் ஒரு மூலையில், மனைவி ஒரு மூலையில் உட்கார்ந்திருந்து அழுது கொண்டிருந்தார். குடும்பத்துக்குள்ளே போராடுகிற எரிச்சலின் ஆவிகள் வெளியேறட்டும்னு ஜெபிக்கிறேன். கண்களை மூடுங்க, ஜெபம் பண்ணுறேன். அன்பான ஆண்டவரே, கணவனும் மனைவியை சேர்ந்து வாழக்கூடாதபடி மந்திரமோ ஏவலோ எரிச்சலோ என்ன கிரியைகள் இருந்தாலும் குடும்பத்தை விட்டு அவிழ்ந்து போகட்டும். இவர்களுடைய யுத்தங்களை ஓய பண்ணும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.